ரெட்வா புயலால் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி செபஸ்தியன் நகர் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரம். டிட்வா புயல் சின்னம் காரணமாக நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. நேற்று மாலை தொடங்கிய மழை தற்போது வரை இரவு பகலாக நான் ஸ்டாப்பாக நிறுத்தாமல் கொட்டி தீர்த்து வருகிறது. கடந்த 7 மணி நேரத்தில் மட்டும் மாவட்டம் முழுவதுமாக 52 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் வேளாங்கண்ணியில் மட்டும் 7.3 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. வேளாங்கண்ணி ரயில் நிலையம் அருகே உள்ள செபஸ்தியன் நகர் குடியிருப்பு பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். கனமழை காரணமாக இப்பகுதி குடியிருப்பு பகுதியில் மழைநீர் முழுவதுமாக சூழ்ந்துள்ளது. அங்குள்ள சில வீடுகளிலும் மழைநீர் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். வீட்டுக்குள் இருக்கும் தண்ணீரை பாத்திரத்தை கொண்டு இறைத்து வெளியேற்றி வருகின்றனர். மேலும் அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக தெருக்களில் சூழ்ந்திருக்கும் இந்த மழைநீரை மோட்டார் இயந்திரங்கள் மூலம் வெளியேற்ற பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஆண்டுதோறும் இந்த பகுதியில் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்குவதால் தங்களுக்கு நிரந்தரமான வடிகால் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதியினர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். மேலும் வேளாங்கண்ணி சுற்றுலா தலம் என்பதால் அப்பகுதியில் தற்போது கடற்கரை சீற்றமாக இருப்பதால் வேளாங்கண்ணி நகரமே ஒரு வெறிச்சோடி காலநிலையை சூழப்பட்டுள்ளது. மேலும் அந்த பகுதிகள் தாழ்வான பகுதி என்பதால் பல்வேறு குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்துள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் அப்பகுதியில் தண்ணீரை வெளியேற்றும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி.